சென்னை சூளைமேடு பகுதியில் உள்ள சௌராஷ்டிரா நகரில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக அதிக அளவில் தேங்கியுள்ள மழைநீரால் அந்த பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்து வழங்க கேட்கலாம். சென்னையில தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வான இடங்கள்ல அதிக அளவுல மழைநீர் என்பது தேங்கி பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது நம்ம நின்று கொண்டிருக்க பகுதியானது சென்னை சூளைமேடு சௌராஷ்டிரா நகர் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே ஏராளமான மக்கள் வசித்து வருகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வருஷமுமே மழை பெய்தால், அதாவது வடகிழக்கு பருவமழை காலங்கள் மட்டுமில்லாமல் சின்ன மழை பெய்ஞ்சா கூட அதிக அளவுல தண்ணீர் தேங்கி இருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இப்ப இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து அதிக அளவு தேங்கி இருக்குது. இதனால உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சிரமமா இருக்குது? இப்போ கடந்த 3 நாட்களாகவே நான் ஆஃபீஸுக்கு எதுவும் போக முடியல. எப்போவுமே இங்கே வருஷம் வருஷம் மழை பெய்துகிட்டே இருக்கும்போது ஸோ 1 hour 30 minutesல இந்த ஃபுல்லாக இங்கே தண்ணி தேங்கிடும். தண்ணி தேங்கினா கூட பரவாயில்ல, சின்ன நல்ல தண்ணியாக இல்லை, எல்லாமே சாக்கடை தண்ணியாகவே இருக்குது. கால் வைக்க முடியலை, கடைக்கு எதுவும் போக முடியலை. ஸோ இது 3 நாள் இங்கே வந்து வருஷம் வந்து பார்ப்பாங்க. ஆனால் எதுவுமே சொல்யூஷன் கிடைக்கல. எங்களுக்கு நிரந்தர சொல்யூஷன் வேணும். இப்போது இதுக்காக அடுத்த கட்டமாக என்ன பண்ண வேண்டும், அது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கவர்மெண்ட் எடுத்துட்டுனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் இப்போது எப்போவுமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சாக்கடை தண்ணியாக தான் இருக்குது. இங்கே இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட போக முடியல, அந்த சுச்சுவேஷனில் இருக்கோம் இப்போதைக்கு. நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சரி, அதே போல இங்க இருக்கக்கூடிய கார்பரேஷன் கவுன்சிலரும் சரி, அதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இது போன்ற மழைக்காலங்கள்ல வந்து ஏதாவது பார்த்திருக்காங்களா? வந்து பார்த்துருக்காங்க. போன வருஷம் கூட மழை பெய்யும் போது வந்து பார்த்துருக்காங்க. பட் அது சொல்யூஷன் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. பட் இதுவரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கல. ஸோ கவுன்சிலர் தான் வந்து பார்த்துருக்காங்க. இந்த வருஷம் கூட இப்போ மழை பெய்யுது. ஸோ அதுக்காக முன்னாடியே நமக்கு நியூஸ்ல எல்லாம் தெரியும் இப்போ மழை பெய்ய போகுதுன்னு. பட் அவங்க வந்து முன்னெச்சரிக்கை ஏதாவது பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த தேங்குற வரைக்கும் அது தேங்குற வரைக்கும் அவங்க பார்க்கணும் தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே இந்த வந்து பார்க்கும்போது இந்த வடிகால் எல்லாம் சீரமைக்கப்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இது எதுவுமே இது ஒரு 2-3 years, நான் 3 years இங்கே இருக்கிறேன். ஸோ 3 years இங்கே இருக்கிறேன். எதுவுமே இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுவரை எடுத்ததில்லை. ஓகே. நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்தை கேட்டும் எந்த அளவுக்கு அவர்கள் அவதிக்கு ஆளாயிருக்காங்க, ஒவ்வொரு பருவமழையின் போதுமே இது மாதிரியான இன்னலுக்கு ஆளாயிருக்காங்க என்பது குறித்து அவர்களுடைய அந்த கருத்து என்பது ஒரு சாட்சியாக இருக்கிறது. இதே போன்றுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் பாதிப்படைகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கு. அங்கு செல்லினால் கூட இந்த வழியால் தான் செல்லணும். ஆனால் இது போன்ற மழைக்காலங்களில் அவர்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதே நேரத்தில் கழிவு நீரும் இந்த மழைநீருடன் கலந்து வருவதன் காரணமாக நோய் தொற்று பரவது மட்டுமல்லாமல் துர்நாற்றம் வீசுவதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு அதிகாரியோ சம்பந்தப்பட்ட கவுன்சிலரோ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் முத்துக்குமார்.